நகரத்துக்கு மத்தியில இருக்கிற முக்கியமான வீதி வந்து இது. அப்ப இதுல வந்து சிக்னலுக்காக ஆக்கள் நிக்கேக்குல்ல, நாங்கள் சைட்டால நடந்து போகைக்குள்ள சரியான கஷ்டமா இருக்கிறது. எப்படியென்டா, அதுல மண் குவிச்சிருக்கைக என்ன செய்வினோம்னா, அதுக்கு பக்கத்துல வந்து மண்ணுக்கு மேல அப்படியே கால விட்டுக்கொண்டு, கால வச்சுக்கொண்டு மோட்டார் பைக்லயோ, சைக்கிள்லயோ வாராக்கள் அதுல நிப்பினம். அப்ப அங்கால மதில் இருக்குது. இஞ்சால வாகனங்கள் இருக்கும். அவை கால கைய வச்சுக்கொண்டு இருப்பினம். இதால எங்க நாங்கள் நடந்து போறோன்ற ஒரு பெரிய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. நாங்கள் வேலைக்கு போகைக்கு வரைக்குள்ள, இதால எங்க நடந்து போறது? சிக்னலுக்காக ஆக்கள் எல்லாரும் நிக்கைக்குள்ள, நாங்கள் அதுல நிக்கிற வாகனங்களுக்குள்ளால பூந்து தான் இந்த சைட்டால வந்து வேண்டி இருக்கிறது. அப்ப இது வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துருமோன்னு அடிக்கடி பயமா இருக்கும். சில வழியில நான் போகைக்கு அதுல இருக்கிறார்கள்ட்ட சொல்லிட்டு போறது, நிக்கிறார்கள்ட்ட சொல்லிட்டு போறது. நீங்கள் இப்படி இந்த மண்புட்டிக்கு மேல கால வச்சுக்கொண்டுண்டா, இதால நாங்கள் எப்படி நடந்து போறோம்ன்னு கேட்டு போட்டு விலத்தி கொண்டு போறது. அநேகமா பார்க்குறேன் நான், சரி நாங்கள் இளமாக்கள் போயிருவோம். இந்த வயசான ஆக்கள் எல்லாம் அதால வரையில்ல. அந்த மண்புட்டிக்கு மேலால ஏறி, அப்படியே அதுல பக்கத்துல கால வச்சுக்கொண்டு நிக்கிற ஆக்களுக்கு கதைய சொல்லி, அதால விலத்தி வாரதே இல்ல. நாங்கள் நெடுக பார்த்துருக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி வாரது என்னன்னா, இதெல்லாம் யார்ட்ட கண்ணிலயும் படையில்லையா? என்ற ஒரு கேள்வி வாரது. அப்ப இது சம்பந்தமா நான் உரிய நிறுவனங்களுக்கு வந்து தொலைபேசி அழைப்பு எடுத்திருக்கிறேன். எடுக்கைக்கு அவை சொன்ன விஷயம், சரி நீங்கள் நேரா வந்து ஒரு முறைப்பாட்ட பதிவு செய்யுங்கன்னு சொல்லிச்சுனாம். மக்கள் அந்த முறைப்பாடுகள பதிவு செய்ய வேணும். ஆனா அதே நேரத்துல உரிய நிறுவனங்களும் என்னென்ன செய்யணுமோ அந்தந்த விஷயங்கள பார்த்து அதுக்குரிய வழிவகைகளை செய்து கொடுக்கணும். ஏனென்றா, இது நகரத்துக்கு மத்தியில இருக்கிற மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை.